ஸ்ரீ மாதாஜி, எல்லோருக்கும் இனிய வெள்ளிக்கிழமை மாலை வணக்கங்கள். மீண்டும் கூட்டு தியானத்தில் எல்லோரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைய தியானத்தை ஆரம்பிக்கலாம். வழமை போல் சுத்தமான அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்து அன்னையின் புகைப்படம் வைத்து விளக்கேற்றி வழமை போல் நாம் தியானத்தை தொடங்குவோம். கண்களை மெதுவாக மூடி கைகள் இரண்டையும் மடியில் வைத்து எங்கள் கவனம் சித்தம் முதலில் எங்கள் சகஸ்ரார உச்சந்தலைக்கு வரட்டும். ஒரு சிறிது நேரம் எடுத்து நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். மெதுவாக சகஸ்ராரத்தில் இருந்து கவனத்தை இருதய சக்கரம், நமது மைய நாடி வழியாக இருதய சக்கரத்திற்கு எடுத்து வருவோம். இருதய சக்கரத்தில் சிறிது ஆழ்ந்த நீண்ட மூச்சு பயிற்சி 1 நிமிடம் நாம் கூட்டாக செய்யலாம். மூச்சை நன்றாக உள்ளே எடுத்து உள்ளே வைத்திருந்து வெளிவிடலாம். இவ்வாறு செய்யும் போது பஞ்சபூதங்களில் ஒன்றான காற்று நம் இதய சக்கரத்தை சுத்தப்படுத்தி மெருகேற்றுகிறது, சக்தி அளிக்கிறது. இருதய சக்கரத்திற்கு நாம் கவனத்தை மூலாதார சக்கரத்திற்கு மைய நாடி வழியாக எடுத்து வருவோம். நமது கவனம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. முழு மனதோடு நாம் இதை செய்யும் போது அது நன்றாக வேலை செய்யும். கவனத்தை மூலாதார சக்கரத்தில் வைப்போம். மூலாதார சக்கரத்திற்கு பண்புகளையும் குணாதிசயங்களையும் தருவது ஸ்ரீ கணேசர் அவர்களின் தத்துவம். நம்முள் என்றும் அழியாத குழந்தைத்தனத்தை, தூய்மையை தருபவர். அந்த தத்துவம் நம்முள் மேலும் மேலும் வளர நாங்கள் பிரார்த்தித்து ஒரு சிறிய பாடலுடன்
தொடர்ந்தும் தியானிப்போம். விநாயகனே உன்னை சரணம் சரணம் என்று நாடி வந்தோம். விக்ன விநாயகனே உன்னை சரணம் சரணம் என்று நாடி வந்தோம். மூலாதார மூர்த்தியே மூலாதார மூர்த்தியே அன்னை ஆதிசக்தியை தேடி வந்தோம். விக்ன விநாயகனே உன்னை சரணம் சரணம் என்று நாடி வந்தோம். விக்ன விநாயகனே உன்னை சரணம் சரணம் என்று நாடி வந்தோம். நாடிகள் யாவையும் நீ நிருமலம் செய்திடுவாய். சக்கர நாடிகள் யாவையும் நீ நிருமலம் செய்திடுவாய். சகஜயோக சன்மார்க்கத்தில் செல்ல சகஜயோக சன்மார்க்கத்தில் செல்ல எங்கள் அனைவருக்கும் அனுமதி கொடுப்பாய். விக்ன விநாயகனே உன்னை சரணம் சரணம் என்று நாடி வந்தோம். விக்ன விநாயகனே உன்னை சரணம் சரணம் என்று நாடி வந்தோம். அன்னையின் ஆசிகளை பெற தகுதியை அளித்திடுவாய். திருமல அன்னையின் ஆசிகளை பெற தகுதியை அளித்திடுவாய். குண்டலினி சக்தியை சகஸ்ராரத்தில் குண்டலினி சக்தியை சகஸ்ராரத்தில் உணர்ந்திட வைத்திடுவாய். விக்ன விநாயகனே உன்னை சரணம் சரணம் என்று நாடி வந்தோம். விக்ன விநாயகனே உன்னை சரணம் சரணம் என்று நாடி வந்தோம். யோகத்தை பிறருக்கு கூற ஞானத்தை வளர்த்திடுவாய். சகஜயோகத்தை பிறருக்கு கூற ஞானத்தை வளர்த்திடுவாய். சத்யயுகத்திற்கு யோகிகளை சத்யயுகத்திற்கு யோகிகளை அன்புடன் அழைத்து செல்வாய். விக்ன விநாயகனே உன்னை சரணம் சரணம் என்று நாடி வந்தோம். விக்ன
நாயகனே உன்னை சரணம் சரணம் என்று நாடி வந்தோம். சரணம் சரணம் என்று நாடி வந்தோம். சரணம் சரணம் என்று நாடி வந்தோம். குண்டலினி சக்தியை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராரம் வரை இடது கையை மூலாதாரத்தின் முன் வைத்து வலது கையால் சுற்றி முதலாவது தரம் ஒரு முடிச்சு, மீண்டும் இரண்டாவது தரம் சகஸ்ராரத்தின் மேல் இன்னொரு முடிச்சு, மூன்றாம் தரம் சகஸ்ராரத்தின் மேல் 3 முடிச்சுகள். 7 சக்கரங்களுக்கு கவசம் விட்டுக் கொள்ளலாம். இடமிருந்து வலமாக வானவில் போல். மூலாதாரம், சுவாதிஸ்தானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்ஞா, சகஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானம் நல்லபடியாக நடக்க அன்னை ஸ்ரீ மாதாஜியிடம் வேண்டிக் கொள்வோம். நம் நாடிகளை சுத்தப்படுத்தி சமநிலைப்படுத்தலாம். நம் 2 கைகளையும் பூமி தாய் மீது, தரையின் மீது வைப்போம். ஸ்ரீ மாதாஜி எங்கள் இடது நாடி, வலது நாடி, மைய நாடி அனைத்தையும் சுத்தமாக்கி சமநிலையாக்கி தாருங்கள். நாம் நமது எண்ணங்கள், நமது அகங்காரம், மமகாரம் அனைத்தையும் சரணடைகின்றோம். எங்களை நல்ல ஒரு தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். நம்முள் இருக்கும் அனைத்து சமநிலைக்கு பங்கம் விளைவிக்கும் அனைத்து காரணிகள் இந்த பூமி தாய் வழியாக ஈர்த்து வெளியே எடுத்து விடுங்கள். ஒரு முறை ஸ்ரீ ஆதி பூமி தேவி மந்திரம் சொல்லலாம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. தொடர்ந்து நமது மைய நாடிக்குரிய மந்திரம். மைய நாடியே நம்மை சமநிலையில் தியான நிலைக்கு, நம் குண்டலினி அன்னை சக்தியை சகஸ்ராரத்திற்கு எடுத்து செல்வது இந்த மைய நாடி. இதனில் இந்த மைய நாடியில் ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ கணேச தத்துவம் அடங்கி இருக்கிறது. அதுவே வேலை செய்கிறது மைய நாடியில். அந்த மந்திரத்தை நாம் பாடலாம். ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ கணேசா. ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी साक्षात् श्री गणेशा साक्षात्
ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி, ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. இரண்டு கைகளையும் மீண்டும் மடியில் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நம் கைகளில் மாற்றம், ஒரு இலேசான தன்மை வந்திருக்கிறதா, சமநிலை உணரக்கூடியதாக இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்வோம். எங்கள் கவனத்தை இரண்டாவது சக்கரமான சுவாதிஸ்தான சக்கரத்தில் வைக்கலாம். நாம் மூலாதாரத்தில் நல்ல ஒரு பலமான நிலைக்கு வந்து தூய்மை, குழந்தைத்தன்மை நம்முள் வரும்போது அடுத்தபடியாக நமது இரண்டாவது சக்கரமான சுவாதிஸ்தானம் வேலை செய்கிறது. எங்களுக்கு தூய்மையான ஞானம், கவனம், கல்வி, கலைத்திறன் இவற்றை தருவது சுவாதிஸ்தான சக்கரம். இந்த குணாதிசயங்கள், இந்த தத்துவங்கள் அடங்கியுள்ளது ஸ்ரீ பிரம்மதேவ ஸ்ரீ சரஸ்வதி சக்தியாகும். அந்த மந்திரத்தை நாம் கூட்டாக பாடுவோம். ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பிரம்மதேவா சாக்ஷாத் ஸ்ரீ சரஸ்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. சுவாதிஸ்தானத்திலிருந்து நாபி சக்கரம், நாம் இந்த நாபி சக்கரத்தில் அதற்குரிய குணாதிசயங்களான உலக வாழ்வு, அமைதி, திருப்தி, சாந்தம் இவை கிடைக்கும் போது நாபி சக்கரத்தை விட்டு மேலே உயரிய ஆத்ம குணங்களுடைய இருதய சக்கரம், அதற்கு மேலுள்ள சக்கரங்களை அடையலாம். எனவே அதற்கு மிகவும் முக்கியமானது இந்த நாபி சக்கரம் ஒரு நல்ல நிலையில், சுத்தமான நிலையில் இருப்பது. அதன் கருத்து என்னவென்றால், நம் வாழ்வில் நாம் திருப்தி, ஆனந்தம், சாந்தத்துடன் இருப்பது. எனவே நமது ஆத்மீக வளர்ச்சிக்கு மிக மிக அடிப்படையானதும் உதவி செய்வதுமான சக்கரம் இந்த நாபி சக்கரம். இந்த நாபி சக்கரத்தில் காக்கும் கடவுளான ஸ்ரீ விஷ்ணுவின் தத்துவம் அடங்கி இருக்கிறது. ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ விஷ்ணு. ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை
நமோ நமஹ. நாபி சக்கரத்திலிருந்து பவசாகரம் வழியாக, அதாவது நாபியை சுற்றி இருக்கும் குருஸ்தானம் வழியாக நாம் இருதய சக்கரத்திற்கு வருவோம். இன்று வெள்ளிக்கிழமை, இருதய சக்கரத்திற்குரிய நாள். இது இருதயத்தின் பண்புகளை நாம் இடது வலது மைய இருதய சக்கரத்தின் பண்புகளையும் அதற்குரிய சக்திகளையும் குறித்து தியானிப்போம். முதலில் இடது இருதயம் ஆத்மாவின் இருப்பிடம். இதில் நமது வலது கையை எடுத்து இடது இருதயத்தில் வைத்து சிறிது நேரம் அமைதியாக தியானிப்போம். இடது இருதயத்தில் ஒரு பிரார்த்தனை செய்யலாம். முதலில் தமிழில் சொல்லி, பின்னர் சமஸ்கிருதத்தில் சொல்லி, அதன் பின்னர் ஸ்ரீ மாதாஜி அவர்களே இதை கூறியதை ரெக்கார்டிங்கில் கேட்கலாம். ஆடியோ. முதலில் தமிழில். நம் வலது கை இடது இருதயத்தில் இருக்கட்டும். கையால் காலால் உடலால் செய்த பிழைகளை தயை செய்து நன்றியுள்ளோம். காதுகளால் கண்களால் எமது மனத்தால் மற்றும் எமது தவறுகளால் நாம் இழைத்தவை, இனி இழைக்க இருப்பவை அனைத்தையும் நன்றி தருங்கள். உன்னத இறைவா சம்போ, கருணையின் கடலே, மீண்டும் மீண்டும் வெற்றி தங்களுக்கு. இப்போது சமஸ்கிருதத்தில் கர சரண கிருதம்பா பாயஜம் கர்ம ஜம்பா சிரவண நயன ஜம்பா
மானசம் வா அபராதம், விகிதம் அவிகிதம் வா சர்வமே தத்துவ சமஸ்வ. ஜெய ஜெய கருணாதே ஹே ஸ்ரீ மகாதேவ சம்போ. இப்போது அருமை அருளியதை பாடலாக கேட்கிறார். करचरणसुतं वा कायजं कर्मजं वा श्रवणनयनजं वा मानसं वापराधं विहितमविहितं वा सर्वमेतत्क्षमस्व. जय जय करुणाब्धे हे महादेवशम्. करचरणसुतं वा कायजं कर्मजं वा श्रवणनयनजं वा मानसं वापराधं विहितमविहितं वा सर्वमेतत्क्षमस्व. जय जय करुणाब्धे हे महादेवशम्. करचरणसुतं वा कायजं कर्मजं वा श्रवणनयनजं वा मानसं वापराधं विहितमविहितं वा सर्वमेतत्क्षमस्व. जय जय करुणाब्धे हे महादेवशम्. People wrongly believe நமது ஆத்மாவே சத்தியம், அதாவது உண்மையானது, நிதர்சனமானது. அதுவே நம் சித்தத்தை வழிநடத்துவது, நம் சித்தமானது, கவனமானது. அதுவே நமக்கு இன்பம் துன்பம் கடந்த தூய ஆனந்தத்தை தருவது. சச்சித் ஆனந்த ரூபம் சிவோகம் சிவோகம். கவனத்தை நாம் வலது கையை மீண்டும் மடியில் வைக்கலாம். கவனத்தை வலது இருதய சக்கரத்தில் வைக்கலாம். வலது இருதய சக்கரமானது எங்களுக்கு கடமை உணர்வு, பொறுப்பு உணர்வு மற்றும் மரியாதைகளின் எல்லைகளை, தர்மத்தின் எல்லைகளை அறிந்து அதற்குள் கட்டுப்பட்டு நடக்கும் தன்மை, இவற்றை தருவது இந்த வலது இருதய சக்கரம். நம் தந்தை மற்றும் ஆண்கள் சம்பந்தமான உறவுகளுடன் தொடர்புடையது. இதன் தத்துவம் ஸ்ரீ ராமரின் தத்துவமாகும். அவரே இந்த குணாதிசயங்களுக்கு உதாரண புருஷராக திகழ்ந்தவர்.
ஒரு பாடலுடன் நாம் வலது இருதய சக்கரத்தில் தியானிக்கலாம். Shri Ram Sita Ram Siya Ram Shri Ramachandra Kripalu Bhajamana Harana Bhava Bhayadarunam Shri Ramachandra Kripalu Bhajamana Harana Bhava Bhayadarunam Navakanjalochana Kanjamukhakara Kanjapada Kanjarunam Shri Ram Shri Ram Shri Ram Shri Kandarpa Aganita Amita Chavi Navanila Niraja Sundaram Patapita Manahu Tadita Ruchi Suchi Naumi Janaka Sutavaram Shri Ram Shri Ram Shri Ram Shri Ram Shirakirta Kundala Tilaka Charu Odharu Anga Vibhushanam Ajanu Bhujeshara Chapadhara Sangrama Jitakhara Dushanam Shri Ram Shri Ram Shri Ram Shri Ram Shri Ram Shri Ram Bajudine Bandhu Dinesh Danava Daitavansha Nikandanam Raghunandayananda Kanda Kaushala Chandra Dasharathanandanam Shri Ramachandra Kripalu Bhajamana Harana Bhava Bhayadarunam Shri Ram Shri Ram Shri Ram Shri Ram Eti vadati Tulasi Das Shankara
ममहृदया कुञ्ज निवास कुरु कामादि खलदलगञ्जनं श्रीरामचन्द्र कृपालु भज मन हरन भव भयदारुणं नवकञ्जलोचन कञ्जमुखकर कञ्जपद कञ्जारुणं श्रीराम श्रीराम सिया राम सिया राम श्रीराम राम 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 सिया राम 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 श्रीराम राम सिया राम राम सिया राम राम सिया राम सिया राम सिया राम सिया राम सिया राम கவனத்தை நாம் மைய இருதய சக்கரம், நடு இருதய சக்கரத்திற்கு வைப்போம். இது ஸ்ரீ இந்த புவனத்தை காக்கும் சக்தியான ஸ்ரீ துர்கா மாதா, துர்கா தேவி அவர்களுக்குரிய ஸ்தானம் நடு இருதயம். சிறிது நேரம் இங்கு தியானிக்கலாம். நடு இருதயத்தில் அமைதியாக ஸ்ரீ மாதாஜியிடம் எங்களுக்கு துணிவு, நம்பிக்கை, தைரியம் தரும்படி நாம் அமைதியாக பிரார்த்திப்போம். பாதுகாப்பு. கவனத்தை நாம் இருதய சக்கரத்திலிருந்து விஷூதி சக்கரத்திற்கு எடுத்து வரலாம். விஷுதி சக்கரத்திலிருந்து 6வது சக்கரமான ஆக்ஞா சக்கரம் நெற்றி பகுதியில், நமது இடது ஆக்ஞா சக்கரம் தலையின் வலப்பக்கத்தில், நமது மமகாரம் அதாவது நமது பழக்க வழக்கங்கள், தவறான நிபந்தனைகள் இவற்றிலிருந்து நம்மை விடுபட செய்து நம்மை மேல்நிலைக்கு எடுத்து செல்வது இந்த இடது ஆக்ஞா சக்கரம். இதற்குரிய தெய்வ சக்தி ஸ்ரீ மகாவீரர் ஆவார்கள். சில வினாடிகள் இதில் தியானிக்கலாம்.
நாம் பிரார்த்திப்போம். நாம் மாமாகாரத்தை, தேவையற்ற கட்டுப்பாடுகள், பழக்க வழக்கங்களை நம்மிலிருந்து நீக்கி விடுமாறு. ஒரு கவனம். வலது ஆக்ஞா சக்கரம் தலையின் இடது பக்கத்தில் இருக்கிறது. இந்த வலது ஆக்ஞா சக்கரம் நம் அகங்காரத்தை, ஆணவத்தை கட்டுப்படுத்துவது. இதற்குரிய தெய்வ சக்தி ஸ்ரீ புத்தர் பிரான் ஆவார்கள். சில நொடிகள் நாம் தியானிக்கலாம், பிரார்த்திக்கலாம். அன்னையே, நம்மில் இருக்கும் அனைத்து அகங்காரங்கள், அகந்தை, ஆணவத்தை நீக்கிவிடுங்கள். நாம் அவற்றை சரணடைகின்றோம். இப்போது நடு ஆக்ஞா சக்கரம் நம் நெற்றி பொட்டில் இருப்பது. இந்த நடு ஆக்ஞா சக்கரமே எங்களுக்கு மன்னித்தருளும் தன்மையை தருவது. இதற்கு அதியுன்னத உதாரணமாக திகழ்ந்த தெய்வ சக்தி ஸ்ரீ இயேசு பிரான் ஆவர். ஸ்ரீ மாதாஜி, நம்முள் இயேசு பிரானின் மன்னிக்கும் சக்தியை, அனைவரையும் மன்னிக்கும் சக்தியை தாருங்கள். இதில் நாம் ஒரு மன்னிப்புக்கான ஒரு சிறிய பாடலை கேட்டு தியானிப்போம். क्षमा याचना। आवाहनं न जानामि तवार्चनं, पूजां चैव न जानामि, क्षम्यतां परमेश्वरी। मन्त्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं सुरेश्वरी, यत्पूजितं मया देवी परिपूर्णं तदस्तु मे। गतं पापं गतं दुःखं गतं दारिद्र्यमेव च, आगतं परमचैतन्यं पुण्योऽहं तव दर्शनात्। अन्यथा शरणं नास्ति, त्वमेव शरणं मम। तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष परमेश्वरी, रक्ष रक्ष परमेश्वरी, रक्ष रक्ष परमेश्वरी। अपराध सहस्राणि क्रियन्ते हर्निशं मया, दासोऽयमिति मां मत्वा क्षमस्व परमेश्वरी, क्षमस्व परमेश्वरी, क्षमस्व परमेश्वरी। करचरणकृतं वा कायजं कर्मजं वा, श्रवणनयनजं वा मानसं वापराधं, विहितमविहितं वा सर्वमेतत् क्षमस्व। जय जय करुणाब्धे श्रीमहादेव शम्भो, जय जय करुणाब्धे
श्रीमहादेव शम्भो जय जय करुणाब्धे श्रीमहादेव शम्भो। கவனத்தை சகஸ்ராரத்தில் வைப்போம். உச்சந்தலையில் முழுமையான கவனத்தை வைத்து சிறிது நேரம் அமைதியாக தியானிக்கலாம். தொடர்ந்து கொஞ்ச நேரம் முழு கவனத்தையும் சிறிது நேரம் முழு கவனத்தையும் சகஸ்ராரத்தில் வைத்து நாம் அந்த நல்ல ஒரு அமைதியான தியான நிலைக்கு வருகிறோமா என்று பார்ப்போம். உள்ளாய்வு செய்வோம். ஒவ்வொருவரும் தனித்தனியாக
அதை பாருங்கள். தேவையான தனியாக அமைதியாக பிரார்த்தியுங்கள். இந்த சிந்தனையற்ற விழிப்புணர்வு கொண்ட தியான நிலைக்கு எங்களை எடுத்து செல்லுமாறு அன்னையிடம் பிரார்த்தியுங்கள். சிறிது நேரம் நாம் அந்த நிலையை அடைய முயற்சிப்போம். மௌனமாக, அமைதியாக. இப்போது கண்களை திறந்து அன்னையின் சொற்பொழிவு கேட்கலாம். First, I'll speak in English language because we have so many people from foreign countries and especially from Madras and also from Kerala, Hyderabad and Bangalore. All these people have come here and I don't know what other people are here who have come from South and who do not yet understand Hindi language. This Shivratri has a special meaning, I think, because there is so much. If you read any newspaper in the morning, such horrible news is there about the people who are trying to create all kinds of violence, corruption, and immoral behavior. You are surprised how these days it is so full of all these criminalities going around us. This is the time as if come for the Tandav Nritya of Sri Shiva. Otherwise one feels things cannot improve. It is his anger if it starts throwing wrath on people of this character and this type. I don't know how anyone can save from his wrath.
He's a God who is full of love, full of tremendous compassion, but also the another extreme of very destroying character. He can destroy the whole world. He can finish all the creatures that have been created if he gets into a temple. You all must be knowing the story how he went into ecstasy. There was a devil who had taken a form of a child, and a mother cannot kill the child. She cannot. And she thought she won't be able to save the world from the wrath or anger of Shiva if he sees the whole world destroyed by this devil. So, she withdrew from her act of sacrificing the child or killing the child, and it was Shiva who took over. And he just stood on the back of the child and killed him. That child was a devil. And so he saved the world from the destruction of this horrible Rakshasa. And then he danced with Jaya. That's what they call as a cosmic joy. Many people don't understand why he's standing on top of a little child. But the reason was this. So, even people make camouflage today as small children, as very innocent people, as very holy gurus. Shiva can destroy all of them. This destruction has already started and is going with a full speed, I think, all over. Through so many things that are happening, we have got hurricane, storms, earthquakes, many accidents, and so many destructive things are working out, which are the outcome of Kalaki incarnation. But at the same time, there's another work going on of the same incarnation, is the resurrection of the people. Such people can never be hurt. Nothing can happen to them. They'll be always saved. Everything will be saved for them because they are under the protection of their mother. Now the problem is, how can we, the Sahajogis, deal with such people and could see that they go out of the circulation of evolution? Only solution is raising the Kundalini. If you raise the Kundalini of human beings who are even very bad and gone cases, either they'll be destroyed or they will be saved and they'll become good people. They will stop all these horrible things they are thinking and planning in their heads.
and they'll become really very, very good people. It may fail in some cases. I wouldn't say that Sahaja Yoga would be successful in every case. But if Sahaja Yogis meditate and keep themselves in complete peace and also completely surrendered, nothing can happen to them. They are always protected, and you all have an experience of that protection. But first, you should have faith in yourself and complete surrendering to Sahaja Yoga. We are so many Sahaja Yogis sitting here, mostly from north, south, east and west of India, and also from other foreign countries. Every country is today under the, we should say, under the control of these negative forces. What we have to do is to make people positive through Kundalini awakening. This you all can do. This you can achieve. For this you don't have to do something special. In day-to-day life you can achieve it, and you should do it. This is the only thing that is needed today, is to transform people, and you all can do it. All of you can do it in a very sincere and a good manner. Don't have to get to temper, jump at people, get angry with rude people, but with peaceful attitude you should achieve it. So that this wrathful temperament of Shiva, as they say, the third eye of Shiva won't open. That's something horrible. We all can do it in a very constructive manner, extremely in a constructive manner. So, what we should do is to first of all establish our own Shiva principle, is the principle of joy, principle of love, and principle of truth, I should say. There are big problems also, because people have no idea as to Shiva's global temperament. For example, I've heard people quarreling and fighting over Shiva principle and Vishnu principle. Now Vishnu is there, his power is there, for you to rise up to the Shiva principle. Both are not different. One is supplementary for another. But if you go on fighting even on that point, I can't understand. You cannot reach Shiva without Vishnu, and you cannot stick to Shiva's principle if you have not understood the Vishnu principle. Kundalini itself rises through the Sushumna Nadi. She is the principle, she is the tattva of Shiva. And she rises through the channel that is made by Vishnu out of evolutionary process. So how can you do away with one of them? One is the road, another is the destination. So I hope you understand how important it is that your centers should be corrected, your road should be all right, that your Sushumna should be cleared, because we are Madhyamargis. We have to go by the center, by the central path, and we have to have the balance, not to go to the left and not to go to the right. This balance we must keep
and go on moving till you reach your Talu Bhag where sits Sadashiva. You can experience it. You can see for yourself. Whatever I am saying, you know it very well. Only thing is, when I am telling you, you can verify. Sahaja Yoga can be verified very easily. And you know that you now know the only truth. The truth which is absolute. This is also the principle which starts showing results when these two powers meet. It's very surprising that when these two powers meet, or when you reach Shiva principle through the Vishnu principle, then you realize that these two powers are so complementary and so much related to each other. There's no difference in a way between these two powers. And so keep your road, the Madhya Marga, clean and let the Kundalini pass through it. When the Kundalini will pass through it, you will be amazed that the same Kundalini is going through the Vishnu path and reaching at the lotus feet of Shiva. शिव जी को சிவ தத்துவம், விஷ்ணு தத்துவம் பற்றிய மிகவும் அருமையான எளிமையான விளக்கம். குண்டலினி சக்தி, சிவன் விளக்கு, விஷ்ணு அதனுடைய பாதை, நம் இந்த நிலைக்கு நம்மை வழிகாட்டி செல்பவர், எடுத்து செல்பவர் சிவ தத்துவம், சக்தி தத்துவமான குண்டலினி சக்தி. மிகவும் அருமையான விளக்க உரை. இந்த நல்ல ஒரு நிலையில் தொடர்ந்து ஒரு பாடல். இது சிவ பஞ்சாட்சர அஷ்டகம். இந்த பாடலை கேட்டு தியானிப்போம். பஞ்சாட்சர அஷ்டகம், பஞ்சாட்சர ஸ்தோத்திரம். नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्मा
चर्चिताय नन्दीश्वर प्रमथनाथ महेश्वराय मन्दार पुष्प बहुपुष्प सुपूजिताय तस्मै मकाराय नमः शिवाय। शिवाय गौरी वदनाब्ज वृन्द सूर्याय दक्षा वरनाशकाय श्रीनीलकण्ठाय वृषध्वजाय तस्मै शिकाराय नमः शिवाय। वसिष्ठ कुम्भोद भवगौतमार्य मुनीन्द्र देवार्चित शेखराय चन्द्रार्क वैश्वा नरलोचनाय तस्मै वकाराय नमः शिवाय। यज्ञस्वरूपाय जटाधराय पिनाकहस्ताय सनातनाय दिव्याय देवाय दिगम्बराय तस्मै यकाराय नमः शिवाय। ॐ नमः शिवाय। ॐ नमः शिवाय। ॐ नमः शिवाय। ॐ नमः शिवाय। पञ्चाक्षरमिदं पुण्यं यः पठेत शिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते।
hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that. You start moving it up. Take it up like this. Take it up. Push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. மாதாஜி, இன்றைய தியானத்திற்கு தங்களின் அருளுக்கு எங்கள் மனமார்ந்த வணக்கங்கள், தாழ்மையான வணக்கங்கள். இன்றைய தியானத்தை இத்துடன் முடித்துக் கொள்கின்றோம். நமது அடுத்த தியானம் ஞாயிறு தொடரும். பேஸ்புக் அன்பர்களே, இன்றைய தியானம், இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறுத்திக் கொள்கின்றோம். மீண்டும் சந்திக்கலாம்.